அண்ணாமலை என்னைக்கு அந்த கூட்டணின்னு போனாங்களோ அன்னைக்கே இவங்க எல்லாரையும் அனுப்பி வச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் ஒரு டிரான்ஸ்லேட்டரை வச்சுக்கிட்டு எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்கிறார். அதில் பல விஷயங்கள் பேசப்பட்டிருக்கு. அண்ணாமலை மாற்றம் என்பது ஒன்று. டெல்லி போயிட்டு வந்த பிறகு அண்ணாமலையுடைய பேட்டி பார்த்தீங்கன்னா, நம்ம சொன்னப்போலாம் யாருமே இங்கே இது பண்ணல. அண்ணாமலை பேட்டிக்கு அப்புறம் ஊடகங்கள்லாம் ஒழிச்சிக்கிட்டாங்க. அவர் நான் தொண்டனாக இருப்பேன், நான் அப்படி இப்படின்லாம் பேசினப்போ ஏதோ நடந்திருக்கு அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் இதில் இன்னமும் இவர்களுக்கு என்ன பிரச்சனைனா, 2000 சில்லற மெம்பர்களால் பொதுக்குழு உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பொதுச் செயலாளர் எடப்பாடி. அவர் கூட ரைட்டு லெஃப்ட்டு பேக்கு ஃப்ரண்ட்டுன்னு 4-5 பேர் இருக்கிறாங்க. வேலுமணி, தங்கமணி, சிவி சண்முகம், கேபி முனுசாமி. இந்த பவர் தான் எடப்பாடியை ஒன்றும் பண்ண விடாமல் வச்சுருக்கு. இதில் கொஞ்சம் செதஞ்சது. இப்போ வேலுமணி தங்கமணி தனியாக போயிட்டாங்க, சிவி சண்முகம் ஒரு இதில் இருக்காருன்னா எடப்பாடியை தனிமைப்படுத்துறது ஈஸி. இப்போ இந்த பத்திரிகை இவங்க எழுதுறதுலாம் நடக்கும். நாங்கள் அண்ணன் எடப்பாடி அவர்களுக்கு நாங்கள் ரொம்ப கேவலமாக பேசுவோம், அவர் எங்களை கேவலமாக பேசுவோம், தற்கூறின்னு நான் சொல்லுவேன். அவர் வேறு ஏதாவது ஒரு வார்த்தையில் திட்டுவாப்பில். ஆனால் கொள்கைன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் தமிழகத்தில் திமுகவை வீழ்த்த வேண்டும் என்கிற ஒரே லட்சியம் தான் அண்ணனுக்கு எனக்கும். அதில் இடி பல விஷயங்கள் இன்றைக்கி ஓப்பனாக அடிச்சிருக்காங்க. இது நம்மளாம் சொன்னது தான். ஆனால் பெரும்பாலும் இந்த பத்திரிகையாளர்களுக்கு, நம்ம லகடப்பாண்டிகளுக்கு இடி பற்றி நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னா அதில் சட்டத்தில் என்ன சொல்லியிருக்கு, நீதிமன்ற தீர்ப்புகள் இதற்கு முன்னாடி என்ன இருக்குது, அந்த அடிப்படையில் தான் இடி இயங்கும். நீங்கள் என்ன தான் இடி மத்திய அரசு இன்று இடி ஒரு ஏவலாளாக பயன்படுத்துகிறது, அவர்கள் பழிவாங்க, அதெல்லாம் ஒரு பக்கம், பழிவாங்க தான் செய்வாங்க, ஏவலாளாக தான் பயன்படுத்துவாங்க. 10 நாள் கழித்து நாங்கள் சில டாக்குமெண்ட்ஸ் கேட்டிருந்தோம். அதுக்கு அவங்க எல்லாமே எம்டியிலேருந்து எல்லாமே எங்களுக்கு கடிதம் எழுதுகிறாங்க. அந்த கடிதத்தில் நாங்கள் நீங்கள் கேட்ட டாக்குமெண்ட்டை கொடுக்கறதுக்கு மேலும் சில நாட்கள் எங்களுக்கு அவகாசம் தேவைப்படுகிறது அப்படி தான் எழுதியிருக்காங்களே தவிர, நீங்கள் எங்களை அரெஸ்ட் பண்ணீங்க, நீங்கள் எங்களை மிரட்டினீங்க, நீங்கள் எங்களை கட்டாயப்படுத்தி வாக்குமூலம் வாங்கினீங்க, நாங்கள் கொடுத்த வாக்குமூலத்தை நாங்கள் திரும்ப, அந்த மாதிரி எதுவுமே இல்லையே. ரெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு அப்துல் முத்தலீஃப் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். தொடர்ந்து செய்திகளில் பேசப்படுகிற ஒரு பெரிய விஷயம், பாஜகவின் தலைமை மாற்றமா, தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை மாற்றமா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்விக்குறியை போட்டு தொடர்ந்து இது நடந்துக்கிட்டே இருக்குது. அதற்கேற்ற போல விஷயங்கள் தான் அங்கேயும் நடந்துக்கிட்டு இருக்குன்றதை நம்மளாலையும் பார்க்க முடியுது. யார் அடுத்த தமிழக பாஜகவின் தலைவராக வரப்போகிறாங்கன்ற அளவுக்கு இப்போ வந்துருச்சு. அதில் ரேஸில் ஒரு 3-4 பேர்லாம் சொல்லப்படுது. குறிப்பாக முதல்ல நயினார் நாகேந்திரன், அடுத்து தமிழிசை சவுந்தரராஜன், அப்புறம் வானதி ஸ்ரீனிவாசன், 4வதாக சரத்குமார் அவர்கள். சரத்குமார் இருக்க, சரத்குமாரும் பேர் அடிப்படுது. கருநாகராஜன் இந்த மாதிரி இல்லை, கருநாகராஜன் நான் கேள்விப்படல, சரத்குமார் வரைக்கும் கேள்விப்பட்டேன். உண்மையிலேயே இந்த ரேஸ் அப்படின்னு போகுதுன்னா யாருக்கான வாய்ப்பு அதிகம் இருக்குது? அண்ணாமலை மாற்றத்திற்கான வாய்ப்புகள் எவ்வளவு இருக்குது? உங்களுக்கே நியாயமாக இருக்கா? ஒரு 10 நாளைக்கு முன்னாடி பேசணுமா இதை? அன்றைக்கி சொன்னப்போலாம் அப்படியே அலட்சியமாக கேட்டுட்டு இன்றைக்கி எல்லா மெயின் ஸ்ட்ரீம் மீடியா உருட்டினோன்னே சீரியஸாக கேட்குறீங்க. அண்ணாமலை என்னைக்கு அந்த கூட்டணின்னு போனாங்களோ அன்னைக்கே இவங்க எல்லாரையும் அனுப்பி வச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் ஒரு டிரான்ஸ்லேட்டரை வச்சுக்கிட்டு எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்கிறார். அதில் பல விஷயங்கள் பேசப்பட்டிருக்கு. அண்ணாமலை மாற்றம் என்பது ஒன்று. டிடிவி ஓபிஎஸ் எல்லாம் மீண்டும் கட்சிக்குள்ளே இணைக்கிற எண்ணமே கிடையாது. கூட்டணிக்குள்ளே கூட கொண்டு நீங்கள் மெயின்டைன் பண்ணுறதை நான் ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்கிறப்போ, கூட்டணியில் வந்தாலும் ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்கிறப்போ 2 விஷயங்கள் மட்டும்தான் இதாக இருக்குது. ஒன்று, அண்ணாமலை சம்பந்தமாக இவர்களுக்கு இருக்கிற சிக்கல். ஏன்னா மற்ற தலைவர்களை விட அவர் கொஞ்சம் அக்ரெசிவாக போயிட்டார். எல்லாத்துலேயுமே அண்ணாமலை அக்ரெசிவ் தான், அது ஓகே. ஆனால் கூட்டணி தர்மம், கூட்டணி கட்சிகள்ன்றப்போ அந்த இடத்துல அது வரக்கூடாது. ஏன்னா என்றைக்கு இருந்தாலும் உலகம் உருண்டை, யாராவது யார்ட்டையாவது நம்ம முகத்தை பார்க்க வேண்டியது இருக்கும். அப்போ அதுக்கேற்றாறு போல் பேசாமல் அவர் பேசியது, ஜெயலலிதாவை பற்றி சொன்னது, மறுபடியும் இப்போ லேட்டஸ்ட்டாக புரட்சி தலைவி அம்மான்னு சொன்னது, இந்த மாதிரி விஷயம் முன்னொரு பேச்சு கிடையாது பின்னொரு பேச்சு கிடையாதுன்றாரு. ஆனால் என் மனைவி அவரை விட 1000 மடங்கு மேலானவர் சொன்னவர் தான் இன்றைக்கி புரட்சி தலைவி அம்மான்றாரு. அப்போ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பெரிய சிக்கலை தோன்றுச்சு. கூட்டணிக்குள்ளே பிரச்சனை வந்துச்சு. 2024 தோல்விக்கு முழுமுதற் காரணமாக அண்ணாமலை இருந்தார் அப்படின்றது அவங்களுக்கு பெருசாக பதிஞ்சிருக்கு. ஏன்னா இந்த கூட்டணி முறிவு ப்ளஸ்ஸு பெரிய டேமேஜ் ஆச்சு. ஒரு 8-9 சீட்டு செகண்ட் ப்ளேஸு டெபாசிட் போனது எல்லாம். அப்போது ஓகே, இவ்வளோதுக்கு அப்புறமும் நாங்கள் கூட்டணி சேர்றோம் அப்படின்னா கொஞ்சமாவது கௌரவமாக எங்களுக்கு
சில கோரிக்கைகள் வைத்து அது நிறைவேறிச்சு. அந்த அடிப்படையில் தான் நாங்கள் சேர்ந்துருக்கோம். அண்ணாமலை இல்லாத திமுக, அது பாஜக, அந்த அடிப்படையில் தான் நாங்கள் சேர்ந்துருக்கோம் அப்படின்றதெல்லாம் இவர்களுக்கு ஒரு ப்ளஸ்ஸாக நினச்சி வலியுறுத்துகிறாங்க. இதில் நல்லா புரிஞ்சுக்கங்க, இருக்கிற நிலைமையை தான் நம்ம சொல்கிறோம். ஆனால் என்னெல்லாம் கேட்டால் அண்ணாமலை இருக்கிற என்டிஏ தான் என்னை கேட்டால் ஜெயிக்கும். நல்லா ஒரு இதனால் அண்ணாமலை இருக்கணும்னு விருப்பப்படுறேன். இன்றைக்கி எதிர்கட்சியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா பல விஷயங்களில் செயல்படுறதுன்னா பாஜக. அதுக்கு காரணம் அண்ணாமலைன்னு சொல்லலாம். எந்த ஒரு விஷயம்னாலும் டக்கு டக்குன்னு எடுத்து ரியாக்ட் பண்ணுறது. திமுகவுக்கு கவுண்டர் கொடுக்கறதுல அண்ணாமலை ரொம்ப ஸ்பீடாக இருக்கார். அவரை சமாளிக்க முடியல. ரெண்டாவது, அண்ணாமலையுடைய ஸ்பீடு தான் பாஜகவை பெருசாக ஸ்ப்ரெட் பண்ணிச்சு, யங்ஸ்டர்ஸ் மத்தியில் போயிருக்கு. அண்ணாமலையுடைய அந்த பலமும் சேர்ந்துச்சுன்னா, தலைவராக இருந்து சேர்ந்துச்சுன்னா, அது என்டிஏக்கு கூடுதல் பலம். அண்ணாமலையை மாற்றிட்டு நீங்கள் நயினார் நாகேந்திரனை கொண்டு வர்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ அவர் வந்து ஒரு நிதானமான தலைவர், எல்லாருக்கூடையும் நல்லா பழகக்கூடியவர், அந்த ப்ளஸ்லாம் அவருக்கு இருக்குது. ஆனால் இந்த அக்ரெசிவ் பாலிடிக்ஸ் அவர்கிட்ட இருக்குமானா மைனஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவரும் இருக்க போகிறாரு, இதுவும் இருக்க போகுது. அண்ணாமலை இருந்தாருன்னா இல்லை, என்ன இருந்தாலும் பாஜகவுக்கு அந்த தலைவர் அப்படின்றது 3 வருடம் தானே. அந்த கெடு அப்படின்றது 2 டேர்ம் இருக்கலாம்ல. 2வது டேர்ம் ஒரு டேர்ம் தானே இருக்காரு, 2வது டேர்ம் வரலாமே. தமிழிசை இன்னும் ஒரு படி மேலே போய் 2 டேர்ம் இருக்கலாம், நடுவில் கேப் விட்டு கவர்னராக இருந்துட்டு அப்புறமா வந்தால் கூட இன்னொரு வாய்ப்பு இருக்குது அப்படின்றத சொல்லாமல் நேற்று சொன்னாங்க. அவங்களா அவங்களுக்கு வாய்ப்பா அப்போ பொன்னார் பாப்பார், அப்போ நான் என்ன தொக்கா அப்படின்வார். அதனால் அதை விட்டுருங்க. 2வது டேர்மே அண்ணாமலைக்கு இருக்குது. அப்போ இந்த விஷயங்கள் வந்து பேசப்பட்டிருக்கு. அந்த டிடிவி ஓபிஎஸ்ஸு மற்றவர்களை உள்ளே கொண்டு வர்றது, கூட்டணி உள்ளே கொண்டு வர்றது, இந்த விஷயங்களை நாம் இப்பொழுது வாதிக்க வேண்டாம். அதை நாம் பின்னர் கொண்டு போவோம். ஃபஸ்ட் ஸ்டெப்பு நம்ம கூட்டணி அப்படின்றத ரெடி பண்ணிக்குவோம். அண்ணாமலை மேட்ரு நாங்கள் கன்சிடர் பண்ணுறோம். இந்த மாதிரி பதில் சொல்லப்பட்டது. இதில் நீங்கள் ட்வீட் பண்ணுங்கள், நானும் ட்வீட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஓகே சொல்லிட்டு வந்து இவரை ட்வீட் பண்ணி விட்டு அவர் ட்வீட் பண்ணாமல் போயிட்டார். அது ஒரு கோபம் இருக்குது. அண்ணாமலையை அழைத்து இந்த மாதிரி நிலவரம் இருக்குது, கூட்டணி கட்சிகளும் இது பண்ணுறாங்க. அந்த அடிப்படையில் அவருக்கு என்ன மரியாதையாக எல்முருகன் இந்த மாதிரி நவுத்துன மாதிரி நகர்த்துவதற்கான வாய்ப்பும் இருக்குது. அதை சொன்ன மாதிரி தான் நான் புரிஞ்சுக்கிறேன். ஏன்னா டெல்லி போயிட்டு வந்த பிறகு அண்ணாமலையுடைய பேட்டி பார்த்தீங்கன்னா, நம்ம சொன்னப்போலாம் யாருமே இங்கே இது பண்ணல. அண்ணாமலை பேட்டிக்கு அப்புறம் ஊடகங்கள்லாம் ஒழிச்சிக்கிட்டாங்க. அவர் நான் தொண்டனாக இருப்பேன், நான் அப்படி இப்படின்லாம் பேசினப்போ ஏதோ நடந்திருக்கு அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் இதில் இன்னமும் இவர்களுக்கு என்ன பிரச்சனைனா, அண்ணாமலைக்கு அடுத்து யாருன்றதில் எல்லாரையும் சொல்லி வைப்போமே, யார் வந்தாலும் நாங்கள் சொன்ன நடந்துச்சு பார்த்தியா. ஒரு பெரிய பத்திரிக்கையாளர் இருப்பார், உயரம்னு இல்லை குள்ளன்னு இல்லை, வெள்ளைன்னு சொல்ல முடியாது கருப்புன்னு சொல்ல முடியாதுன்றவார். டமால்னு லாரிக்கு வந்தால் பார்த்தீங்கன்னா நான் கருப்புன்னு சொன்னேன்னா, நான் உயரன்னு சொன்னேன்னா அப்படின்றவார். அந்த மாதிரி ஒரு வகையான இது. அதில் நமக்கு பார்க்குறது வந்து நம்ம அந்த தரப்பை விசாரிக்கும் பொழுது அண்ணாமலை இல்லைன்னா நயினார் நாகேந்திரனுக்கு 90% மேலே அவர் தான். ஓகே, 90% மேலே அவர் தான் அப்படின்றதுல. எதனால் நயினார் நாகேந்திரன் ஒரு சாய்ஸ்? ஏன்னா நீங்கள் ஒரு அண்ணாமலை கொங்கு பெல்ட்டு, அண்ணாமலை போனால் பிறகு வானதி சீனிவாசன் போட்டிங்கன்னா அதே கொங்கு பெல்ட்டு. உங்களுக்கு இதுவரையிலும் கொங்கு பெல்ட்டில் சிவி ராதாகிருஷ்ணன் இருந்திருக்காரு, அண்ணாமலை இருக்கார், அந்த மாதிரி பலர் வந்திருக்காங்க. பட்டியலினத்தில் கிருபாநிதி இந்த மாதிரிலாம் இருந்திருக்காங்க. லக்ஷ்மணன் வந்து அந்த இதில் பிராமணர் இதில் இருந்திருக்காரு, இலகணேசன் மற்றவர்கள்லாம் இருந்திருக்காங்க. ஆனால் நாடாரதில் நம்ம இவர் பொன்னார் தமிழிசை அவங்களாம் இருந்திருக்காங்க. முக்குலத்தூர் சமூகத்தில் இது வரைக்கும் யாரும் இல்லை. தென் மாவட்டங்களில் பாஜக காலூன்றி இன்றைக்கி கொஞ்சம் வேகமாக போய்கிட்டு இருக்காங்க. இப்போ தென்காசியெல்லாம் வலுவாக இருக்கிறாங்க. அப்போ திருநெல்வேலி இதெல்லாம் அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த சமூகத்தை சேர்ந்த ஒருத்தர் வரும்பொழுது அதை கூடுதலாக ஒரு பலம் ப்ளஸ் அதிமுக எல்லாரும் சேரும் பொழுது டிடிவி ஒருவேளை எடப்பாடியை சம்மதிக்க வச்சு அவரும் கூட்டணிக்குள்ளே வராரு, ஓபிஎஸ்ஸை கூட்டணிக்குள்ளே இல்லை ஏதோ தாமரையில் கொடுத்து ஏதோ நில்லுங்கப்பா, ஒரு 4 பேர் நில்லுங்க, 4 தாமரை அப்படின்னு ஏதோ கொண்டு வராங்கன்னா நீங்கள் மொத்தமாக பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் தென் மாவட்டங்களில் ஸ்ட்ராங் ஆகிடுவாங்க. ப்ளஸ்ஸு கிருஷ்ணசாமி இருக்கார், இதெல்லாம் வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய பலம். அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வச்சு யோசிக்கிறாங்க அப்படின்றத நான் பார்க்குறேன். இதுதான் நயினார் நாகேந்திரன் வருவதற்கான ஒரு. அண்ணாமலை இல்லைன்னா நயினார் நாகேந்திரன். மற்றவர்கள் பேர்லாம் கன்சிடர் பண்ணப்படுது இல்லையா? ஏற்கனவே சமீபத்தில் சமீபத்தில் தமிழிசை சவுந்தரராஜன் ஒரு விஷயம் சொன்னாங்க, தம்பி வா தலைமை ஏற்கவா அப்படின்னு சொன்னாங்க. அப்போ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு சொன்னாங்களா இல்லை தெரியாமலே சொன்னாங்களா? தம்பி வானா நயினார இவரை அண்ணாமலை அவர்களை சமீபத்தில் ஒரு மேடையில் பாஜக நீங்கள் நல்லா பாருங்க, போன வாரம் வரைக்கும் எடப்பாடி அங்கே போகாத வரைக்கும் அதிமுக என்டிஏ கூட்டணிக்குள்ளே போகணும்னு யாராவது நினச்சாங்களா?
அந்த ரெண்டாம் கட்ட தலைவர்கள் மற்றவர்கள் எடப்பாடியை வற்புறுத்துகிறார்கள். நம்ம லக்ன பாண்டிகள் இங்கே இருக்கிற பத்திரிகையாளர்கள்லாம் எடப்பாடியை மிரட்டுகிறார்கள், செங்கோட்டையனை அழைத்து விட்டார்கள், அவர்கிட்ட அமித்ஷா லெட்டர் கொடுத்து விட்டார், அடுத்த பொசிஷனாக நீங்கள் தான் அப்படின்னு. அமித்ஷா அந்த லெட்டரை கொண்டு போய் நிர்மலா சீதாராமன்கிட்ட கொடுத்து ஒரு சைன் வாங்கி கொண்டு நேராக இங்கே வந்து எடப்பாடியிடம் கொடுத்து அமித்ஷாவே சொல்லிவிட்டார். செங்கோட்டையனும் அப்படி தானே பண்ணுறாரு. மௌனம் நல்லது, மௌனம் அதுதான் இது பண்ண. அவர் ஜாலியாக இருக்குது. இவ்வளோ நாளாக நம்மளை யாரும் கவனிக்கலையா, இப்போ நம்ம எங்கே போனாலும் மீடியா மைக்கு போடுது, அவங்கள்ட்ட மாட்டாமையே போகிறதே. ஒரு 9:52 செங்கோட்டையன் வந்து சட்டசபைக்கு வந்துட்டாரு. முன்னாடி போகக்கூடாதுன்றதுனால சபாநாயகர் இதில் போய் அறையில் போய் உட்கார்ந்துருந்தாரு. அவன் இன்னைக்கு அவர் பேச்சு தோணு அவர் தான் போல, சபாநாயகர் தான் போல. தலை யார் இங்கே பேசுனா டபால்னு செங்கோட்டையன் திமுக செல்கிறாரா, சக்கரபாணியிடம் பேசினார், ஓபிஎஸ் 2 பேரும் கொங்கு மண்டலம் அப்படின்ட்டு. இல்லை ஓபிஎஸ்கிட்ட பேசினா முடிஞ்சிச்சு, ஓபிஎஸ் மூலம் அவரை இழுத்து ஒரு ஸ்டெப் இப்படி உட்கார்ந்துருந்தா அதுவும் பாருங்க இப்படி அது என்ன இல்லை சார், கொஞ்சம் நவுந்து உட்காந்துருந்தா டெல்லிக்கு போயிட்டு வந்த பிறகு நிறைய மாற்றங்கள்ன்றது. இப்படி நவுந்தா ஓபிஎஸை வச்சு பாஜக இதுன்றது. இவங்க 2 பேரும் எந்திரிச்சு போய் நயினா நாகேந்திரன் உட்காந்து பேசினாங்கன்னா அதிமுக அடுத்த தலைவர் நயினா நாகேந்திரன் சூசகமாக சொல்கிறார்களா? இல்லை, ஆனால் அவர் அழைத்து பேச வேண்டிய அவசியம் யார் அழைத்து? செங்கோட்டையன் அவர்கள் டெல்லி போய் சில விஷயங்கள் பேசி. செங்கோட்டையன் டெல்லி போனார்ல, யாரை பார்த்தாரு? நிர்மலா சீதாராமனை பார்த்ததா சொன்னாங்க. அடுத்து அவ்வளோதான். அமித்ஷாவை பார்த்தாருன்னு சொல்லிட்டாங்க. அமித்ஷாவே பார்த்துட்டாரு. இவர் போனது யார் 2 பேருமே பார்க்கல. இவர் நீங்கள் ரொம்ப சிம்பிள், செங்கோட்டையன் போய் அமித்ஷாவை பார்க்கறதுக்கு அமித்ஷா அப்பாயின்மெண்ட் கொடுக்குறாருன்னா சாதாரணமாக ஃபோட்டோ வெளியே வந்துடும். அதே மாதிரி நிர்மலா சீதாராமன் பார்த்தா ஃபோட்டோ வெளியே வந்துடும். ரகசிய சந்திப்பு எப்படி வரும்? என்ன ரகசிய சந்திப்பு? இங்கேருந்து ட்ரெயின் பிடிச்சி அங்கே போயிட்டு, அங்கேருந்து இதை பிடிச்சி ஃப்ளைட்டை பிடிச்சி போயிட்டு எல்லாம் போகிற ஊருக்கே தெரியுது. அப்புறம் என்ன ரகசிய சந்திப்பு? இன்னொன்று, நிர்மலா சீதாராமன் படம் பார்த்தீங்களா? பழைய படத்தை தூக்கி போட்டு வச்சு சந்தித்தார். அவர் போனது ஒரு நாடக விழா, அந்த வீரமங்கை வேலுநாச்சியார் சம்மந்தமாக டெல்லி கவர்மெண்ட் நடத்துகிற ஒரு நாடக விழா. இவரும் கலந்துக்கிட்டாரு, இவங்க வானதி கலந்துக்கிட்டாங்க, அடுத்த எஸ்பி வேலுமணி கலந்துக்கிட்டாங்க எல்லாம். அதனால் இது வந்து அந்த இதை கலந்துட்டு ராஜ்நாத் சிங் அதில் சிறப்பு அழைப்பாளர் பேசிட்டு இது பண்ணிட்டு பார்த்துட்டு வந்துட்டாங்க. அவ்வளோதான். உடனே பண்ணார். அதான் சொன்னேன், ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டில் சைன் வாங்கிட்டார். அப்படியே கொண்டு போய் நிர்மலா சீதாராமன் சைன் வாங்கிட்டார். நேராக கொண்டு வந்து எடப்பாடிகிட்ட கொடுத்து, எப்பா எந்திரி, இதை பார் 2 சைன் வாங்கிக்கிறேன், அடுத்த பொசிஷனில் நான் தான் அப்படின்னு ஒன்று. அது என்னங்க நீங்கள் குழந்தைத்தனமாக இருக்குதுங்க. இன்றைக்கி ஒருத்தர் புகழேந்தி பேசுகிறார், அவ்வளவுதான் சிக்கி விட்டார் எடப்பாடி, இனி தப்பிக்கவே முடியாது. என்ன இது புகழேந்தி யார்கிட்ட சிக்கிட்டார்? அங்கே அமித்ஷாட்ட பாஜகட்ட சிக்கிக்கிட்டாராம். அப்போ இவ்வளோ நாளாக அவர் இருந்தார், அப்போலாம் சிக்கலையா? இப்போ வந்து போய் சிக்கிக்கிட்டாரா? என்ன வேணாலும் பேசுறது. இது ஒரு கட்சிங்க. இந்த கட்சிக்கு பொதுக்குழு உறுப்பினர்களால் இந்த பொதுக்குழு இல்லை, இது தாவேகா அந்த பொதுக்குழு இல்லை, இது வந்து பொதுக்குழு நிர்வாகிகள் நியமனத்துக்கு அங்கீகாரம் கொடுத்து வரவு. அதுவும் பொதுக்குழு தான். அதான் அதுக்கு வரேன், அது அப்புறமா. அப்போ இவ்வளோ பிரச்சனை இந்த பொதுக்குழு நடந்து தலைவர் நியமனத்துக்கு எடப்பாடி போய், இது ஓபிஎஸ் போய், இவர் அவை தலைவரே இல்லை, தலைவரை இவர் தான் ஒப்புதல் கொடுத்துக்கிறார். அப்படியா? நான் கொடுத்தேன். ஆமாம், நீ கொடுத்தா பிறகு தான், தேர்ந்தெடுத்த பிறகு தான் இந்த பொதுக்குழு மற்ற தீர்மானம் இல்லை, அடுத்த பொதுக்குழு நாங்கள் மாற்றணும் தெரியுமா அப்படின்னோடனே கோர்ட்டு, ஆமாம் நீங்கள் தான் ஒப்புதல் கொடுத்துருக்கீங்களா? அப்படிங்களா? ஆமாம். அப்போ அவர் கூட்டுறது கரெக்டு தான் அப்படின்ற மாதிரிலாம் நடந்த அந்த பொதுக்குழுவில் 2000 சில்லற மெம்பர்களால், பொதுக்குழு உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பொதுச் செயலாளர் எடப்பாடி. அவர் கூட ரைட்டு லெஃப்ட்டு பேக்கு ஃப்ரண்ட்டுன்னு 4-5 பேர் இருக்கிறாங்க. வேலுமணி, தங்கமணி, சிவி சண்முகம், கேபி முன்சாமி. இந்த பவர் தான் எடப்பாடியை ஒன்றும் பண்ண விடாமல் வச்சுருக்கு. இதில் கொஞ்சம் செதஞ்சது. இப்போ வேலுமணி தங்கமணி தனியாக போயிட்டாங்க, சிவி சண்முகம் ஒரு இதில் இருக்காருன்னா எடப்பாடியை தனிமைப்படுத்துறது ஈஸி. இப்போ இந்த பத்திரிகை இவங்க எழுதுறதுலாம் நடக்கும். இவங்க யூனிட்டியாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அவர் பாவம் ஏதோ அந்தியூர்லேயே அவருக்கு மரியாதை இல்லை. இவருக்கு யார்? செங்கோட்டையனுக்கு. அவர் பார்த்து ஒரு ஆளை போட்டு விட்டார். அவர் ஜெயிக்கலன்னா பழைய எம்எல்ஏ நானாக ஜெயிச்சிருப்பேன், நீ ஒரு ஆளை நிப்பாட்டி தோது போயிட்டான் பேட்டா, இனிமேல் உனக்கு மரியாதையே இல்லை அப்படின்ட்டு அவருக்கு கேசி கருப்பண்ணனை கூப்பிட்டு வந்து நிகழ்ச்சி நடத்திக்கிட்டே இருக்கிறார். இவரை கண்டுக்கிறதே இல்லை. அந்த அளவுக்கு அவருக்கு பெரிய சிக்கலில் ஓடினுக்குது. அப்போ அவர் போய் மூத்த தலைவர், ரொம்ப அமைதியானவர், பண்பாளர், அதெல்லாம் ஓகே. ஆனால் நீங்கள் ஒரு அதிமுகக்குள்ளே ஆதிக்கம் செலுத்துகிற அளவுக்கு தலைவராக அப்படின்னா அவர் இல்லை அப்படின்றது தான் யதார்த்தம். ஆனாலும் பாவம் அந்த மனுஷன் எங்கே போனாலும், இப்படி போனால் பாத்ரூம் போனார், வழக்கமாக இந்த பாத்ரூமில் தான் போவார், இந்த தடவை அந்த பாத்ரூம் போனார், அப்போது ஏதோ இருக்கிறது. வழக்கமாக இந்த ஃப்ளைட்டில் தான் போவார். பாத்ரூம் தான் ஏன் போனேன்? இல்லை நீங்கள் வழக்கமாக இந்த கதவை திறந்து தான் போவீங்க. அப்போது நீங்கள் எடப்பாடி தலைமை ஏற்றுக்கிற டைம்லலாம் இந்த கதவை திறந்து போய்க்கிறீங்க. இந்த தடவை இந்த கதவை திறந்து போகும்போது நீங்கள் வந்து ஏதோ இருக்குது.
பாவம் இதுக்காகவே அவர் ஓபிஎஸ் பக்கம் திரும்பது கூட இல்லை, இப்படியே உட்காந்துக்கிறாருங்க மனுஷன் பாவம். அங்கே பார்த்தீங்கன்னா 2 ஆள் கேப் இருக்குது, அதுவும் போய் இடிச்சு உட்காந்துக்கிறாரு. அவங்க அண்ணன் ரொம்ப இடிக்கிறீங்க, அவங்க தள்ளி உட்காருங்கன்ற லெவலுக்கு. ஏன் அப்படிலாம் இருக்குன்னு அவசியம் இல்லையேங்க. இப்படி உட்காந்து இப்படி திரும்ப ஐயோ அப்படின்ட்டு என்ன அப்படி ஒரு இது படத்தில் வருது, டே காசி நீயும் வாடா அப்படின்ற கொஞ்சம் கூட அந்த பக்கம் இப்படியே தான் கழுத்து வலிக்காது, இப்படியே உட்காந்து பேரவை தலைவர் அவர்களே இப்படியே. அப்போ அதுலேருந்தே புரிஞ்சுக்கலாம்லே எடப்பாடியோட தலைமையை அவர் ஏற்றுக்கிட்டாரு அப்படின்றத. ஓபிஎஸ் அவர் பேசலன்னும் போதே என்னை விட்டுருங்கடா அங்கே அப்பான்றாரு. சும்மா டெல்லி போனாலும் இதுக்கு முன்னாடி எவ்வளோ தடவை போயிருப்பார். நேற்று ரன்னிங் கமெண்ட் போடுறாங்க, ஈரோடில் ரயில் ஏறி விட்டார், வந்து கொண்டிருக்கிறார், இறங்கி விட்டார். அதுக்குள்ளேயும் ஒருத்தர் எனக்கு ஃபோன் பண்ணி டெல்லிக்கு போயிட்டாராம்மா. ஏங்க இப்போ தாங்க ட்ரெயினில் வந்துக்கிட்டு இருக்காருன்னு தகவல் வந்துச்சு. இல்லைங்க டைரெக்டாக அவர் டெல்லிக்கு ஃப்ளைட்டில் போயிட்டாராம். போட்டோம், என்ன பண்ண போகிறாரு போய். சரி அன்னைக்கு பார்த்துட்டு வந்துட்டார்ல, ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டில் சைன்லாம் வாங்கிட்டு வந்துட்டார், அப்புறம் எதுக்கு இப்போ போகிறாரு? அந்த சைன் அவங்களது இல்லைன்னு எடப்பாடி சொல்லியிருப்பாரு. வா தப்பு, அவர் வந்து இப்படி இழுக்க மாட்டார். வீடியோ காலில் எடுத்து மறுபடியும் போய் சைன் வாங்கிட்டோம், ஒப்பம் ஒத்துக்க மாட்டோம் அப்படின்னு. அதனால் மறுபடியும் போகிறாரா? அதனால் இவர்கள் எழுதுறதெல்லாம் இருக்குது பாருங்கள். நீங்கள் போன வாரம் வரைக்கும் ஒன்றுமே இல்லை, அண்ணாமலை பற்றி பேசவே இல்லை. இப்போ உட்காந்துட்டு இன்றைக்கி இதெல்லாம் 10 நாளைக்கு முன்னே கதை பேசியாச்சு, பல தடவை பேசியாச்சு. ஆனால் இன்றைக்கி உட்காந்துக்கிட்டு அண்ணாமலையா இவரா அவரா, சரி நைனார்ன்ட்டோன்னா நாளைக்கு சிக்கலாக போயிடும். அவன் நைனார்ன்ட்டான் வானதின்னு போட்டான், அப்போ நம்ம வந்து நைனார் வானதி தமிழிசைன்னு போட்டுக்குவோம். கூட சரத்தையும் சேர்த்து இன்னொரு சேனல் பார்க்கணும், நைனார் வானதி தமிழிசை இப்படி போட்டால் அவனை காப்பியாட்சமாக இருக்கும். நம்ம சரத்குமார் சேர்த்துக்குவோம். இப்படியே ஏன் சரத்குமாரை சேர்த்தாங்கன்னா விஜய் வந்ததுனால ஒரு இளம் தலைவர் இவரும் வேணும். இளம் தலைவர் இல்லை, மற்றவர்கள்லாம் வந்து அந்த கட்சியில் இருந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. இவர் வந்து கட்சியவே கொண்டு போய் அங்கே இருக்கும், கட்சியில் இருக்கும் பொழுதே கட்சியை கொண்டு போய் இரவோடு இரவாக போய் சேர்த்ததுனால 2 மணிக்கு அவங்க மாமியார் கூப்பிட்டு சொன்னதுனால கனவுல வந்து பொண்டாட்டியில் கேட்டார், ஒய்ஃபு கிட்ட கேட்டு இந்த ஏங்க. அதுக்கப்புறங்க 2 மணிக்கு மாமியார் கனவுல வந்தாங்க, நீங்கள் முதலமைச்சர் ஆகவே தீரணும் அப்படின்னாங்க. திடுக்குன்னு இவர் கெட்ட கனவுன்னு முடிச்சிட்டாரு. கெட்ட கனவு தான். ஆமாம், கெட்ட கனவு தான் முழி போகிறோம். உடனே தண்ணியை குடிச்சிருக்காப்புல, அப்புறம் பார்த்துருக்காப்புல, எழுப்பி கேட்டுக்கிறாப்புல என்ன செய்யலான்னு. கட்சியுடைய பொதுக்குழுவை கூட்டிக்கிறாப்புல, 2 பேரும் பக்கத்தில் தானே இருக்கிறாங்க. பொதுக்குழுவை கூட்டி கேட்டோன்னா அவங்க பொதுக்குழு ராதிகா அவங்க சொல்லிட்டாங்க கட்சியை நம்ம இணைச்சிடலான்னு. உடனே வடிவேல் பாணியில் இருக்கும் மேடையில் இருக்கும் நிலையிலேயே இணையதுன்னு முடிவு. இரவோடு இரவாக மீட்டிங், இரவோடு இரவாக பொதுக்குழு, இரவோடு இரவாக இறுதி. அவர் தானேங்க இது வந்து பொதுக்குழு, இவர் வந்து செயற்குழு. சரத்குமார் அவங்க பொதுக்குழு, செயற்குழு பொதுக்குழு பேசினா கட்சி கமிட்டி பேசின மாதிரி தானே. வேறு யார் இருக்கா? இருந்த ஒரு கருணாகராஜன் அங்கே போயிட்டார். சரி, எதுக்கு நம்ம இவர் திருவொற்றியூர் அவரும் போயிட்டார். இப்போ யார் இருக்கிறா? அதனால் போய் பரவாயில்ல, அந்த போஸ்ட்டில் அவரும் வராருல, அந்த ரேஸில் இருக்காங்கன்னு அவரை சேர்த்துக்கிறாங்கல்ல, ஞாபகம் இருக்குல்ல. இது என்னமோ அவர் செட்டப் பண்ண மாதிரி இது. என் தம்பி என்னையும் போடு, இன்றைக்கினாலும் என்னைக்காவது நாளைக்கு நைனா நாகேந்திரன் மாற்றுறாங்க அப்படின்னா நம்ம ஏதாவதுன்னு சொல்ல முடியாது. நடக்கலாம், எப்படி வேணாலும் நடக்கலாம். ஏன்னா பொதுவாக இவர் நம்ம பொன்னார் தமிழிசைக்கு அடுத்தது அந்த சமூகத்தில் அவர் தான் இருக்கார், பெரிய தலைவர். அப்படி இளம் தலைவர் தான் சரத்குமார், அதையும் நம்ம ஏற்றுக்கிட்டு தான். ஏன்னா அண்ணாமலை அண்ணன் கூப்பிட்றாருன்னா அப்போ இளம் தலைவர் அப்படியே கூப்பிட்டாரு. ஆமாம், அண்ணாமலை அண்ணன் தான் சொன்னார். நடுவில் கூட யாரோ அதே மாதிரி அண்ணன் உதயநிதி அண்ணன் கூப்பிட்டாங்க, அவர் சேகர்பாபுல. அப்போ கரெக்டு தான், தப்பு இல்லையா? அதனால் ஆனால் அவர் பாடி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் அந்த மாதிரி தான் இருப்பார், இளம் தலைவர் மாதிரி. அது வேறு ஆள் மனுஷன் சும்மா நல்லா ஒரு இது மாதிரி இருப்பார். அதனால் வந்து இவர் தான் இல்லை. இப்போ இந்த அதிமுக பாஜக கூட்டணியில் இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு இல்லையா? இது வந்து சாதாரணமாக ஒரு கூட்டணி சேர்ந்தாங்க அப்படின்ற மாதிரி இல்லாமல் ஒரு அண்ணாமலையை மாற்ற வேண்டிய இடத்துல அண்ணாமலைக்கு பதிலாக வேற ஒரு தலைவரை உள்ளே கொண்டு வர இடம், இன்னொரு பக்கம் செங்கோட்டையனை வச்சு நடக்கக்கூடிய விஷயங்கள், இப்படின்னு பலதரப்பட்ட பிரச்சனைகள் இந்த கூட்டணியில் இருக்குது. அப்படின்னும் போது இது எப்படி எடுத்து கொண்டு வருவாங்க இந்த கூட்டணியை? இவை எல்லாமே வெளியிலேருந்து உருவாக்கப்பட்டது, உள்ள அந்த அளவுக்கு இல்லை. உள்ளெல்லாம் என்ன இருக்குது? 6 பேர் சண்டை, 40 எம்எல்ஏவோட எஸ்பி வேலுமணி வெளியே போக போகிறார், என்னென்னவோ சொன்னாங்க. இன்னொன்று சொல்கிறேன், இது பிஜேபி இன்றைக்கி கூட்டணி இத்தனை மீடியாக்கள் சமூக வலைதளங்கள்ன்றப்போ இப்படி பேசுகிறாங்க. இதெல்லாம் சாதாரணமாக காலங்காலமாக காங்கிரஸ் நடந்து தான் இருந்திருக்கு. திடீர்னு இவர் இருப்பார், இவர் வந்து அண்ணாமலைலாம் பொழைக்க தெரியாத ஆள். நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட்டணி தர்மத்தோட ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம இவர் பேசுகிறார்ல விடுதலை சிறுத்தைகள், திடீர்னு ஆதவ அர்ஜுனா அவருக்கு ஒரு கொக்கை போட்டாப்புல, தலைவரை நீங்கள் இருக்க வேண்டிய இடம் எப்படி அது இதுன்னு. உடனே அவங்க சந்தேக பார்வை, என்னங்க அப்படின்னு. ஐயோ தலைவரை நான் அப்படி கிடையாது, இருங்க நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு
நாங்கள் என்ன தான் கட்டி பொருள் சண்டை போட்டாலும் கொள்கையில் ஒன்று, எங்களை பிரிக்கவே முடியாது. நாங்கள் ஒருத்தர் அடிச்சுக்குவோம், ஆனால் கொள்கையில் ஒன்று அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி நீங்கள் இங்கே நாங்கள் என்ன தான் பண்ணிட்டாலும் நாங்கள் கொள்கையில் இப்படிலாம் பேச தெரியணுங்க அண்ணாமலைக்கு. நாங்கள் வந்து அண்ணன் எடப்பாடி அவர்களுக்கு நாங்கள் வந்து ரொம்ப கேவலமாக பேசுவோம், அவர் எங்களை கேவலமாக பேசுவோம், தற்கூறின்னு நான் சொல்லுவேன். அவர் வேறு ஏதாவது ஒரு வார்த்தையில் திட்டுவாப்புல. ஆனால் கொள்கைன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் தமிழகத்தில் திமுகவை வீழ்த்த வேண்டும் என்கிற ஒரே லட்சியம் தான் அண்ணனுக்கு எனக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா எடப்பாடி அண்ணனும் நாங்களும் பார்த்தீங்கன்னா ஒரே எண்ணம். அப்படி ஏதாவது அப்படி உருட்டணும், அதுக்கு கொஞ்ச நாள் ட்ரைனிங் எடுக்கணும். நீங்கள் வந்த உடனே நீ ஊயினோன்னா இப்போ ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இப்போ இந்த இது பார்த்தீங்கன்னா காங்கிரஸில் இதே மாதிரி உருட்டுவாங்க. உருட்டிகிட்டு இருக்கும் போதே டக்குன்னு 5 வருஷத்தில் இந்த சைடு கட்சி சாயம். அப்போ இவர் உருட்டினவர் என்ன பண்ணுவாங்க, அவங்க பார்ப்பாங்க ரொம்ப உருட்டிட்டாப்புல, இல்லை நான் அதுக்கேற்ற மாதிரி வேறு ஒருத்தரை மாற்றிடுவாங்க தலைவராக. மாற்றிட்டு இங்கே பேச்சுவார்த்தை. இந்த மாதிரி பல தடவை பல தலைவர்களுக்கு நடந்திருக்குது. வாழப்பாடி ராமமூர்த்தி இருப்பார், திடீர்னு பார்த்தா ஈவிகே செலவங்க வருவார், ஈவிகே செலவங்க மாறும்போது கேஎஸ் அழகிரி வருவார், அவர் அப்படியே மாறும். ஏன்னா கூட்டணிக்கு ஏற்ற மாதிரி மாறும். இது என்னமோ பெரிய விஷயம் மாதிரி இன்றைக்கி இருக்கிற இவங்க யங்ஸ்டர்ஸுக்கு மற்றவங்களுக்கு இதெல்லாம் தெரியாது. அதுவும் பாஜக வந்து இவங்க பெருசாக நினச்சிட்டு இருக்காங்க. அதான் சொல்கிறேன்னே, இப்படி போய் செங்கோட்டையன் போய் கையெழுத்து வாங்கிட்டு வந்து இங்கே கொடுத்துட்டா, எடப்பாடி எந்திரி எப்பா வேலுமணி பார்த்துக்குங்க, அண்ணன்ட்ட கையெழுத்து வாங்கிட்டேன், தங்கமணி பார்த்துக்குங்க, ஐயாவே போட்டாரா, ஐயாவே போட்டார். அண்ணாமலை படம் ஓப்பன் பண்ண ரஜினி வருவார், அப்படியே எடப்பாடி எந்திரிச்சு அப்படின்னு வருவார், அப்படியே உட்காரு, வேலுமணிகள் முன்னே அந்த சைடு போய் நின்றுக்குவாங்க. ஏன்னா இது அண்ணாமலை படமா இது? அதனால் இந்த காமெடியை பண்ணுறதுலாம் யாரும் அண்ணாமலை தான். இப்போ கூட அண்ணாமலை படம் தான். ஆனால் எந்திக்கிறது அண்ணாமலை யார்? ஆமாம், அது அண்ணாமலை. இதில் அண்ணாமலை எழுந்திரிச்சு நைனா நாகேந்திரன் உட்கார்றாரு, இல்லை எடப்பாடி எழுந்திரிச்சிட்டு செங்கோட்டையன் உட்காருவாருன்னு கிளப்பி விட்டுனுக்குறாங்க. இப்போ ஒரு முன்னாடி ஒரு இன்டர்வியூ சொன்னேன், ரொம்ப சீரியஸாக சொன்னேன். டெல்லி போகிறாரு, பார்க்குறாரு, பார்த்த உடனே இவர் வந்து ஒரு சீட் எழுதி நீங்கள் தான் அடுத்த அதிமுக இதுன்னு கொடுத்துட்றாப்புல செங்கோட்டையங்களை வாங்கி நேரம் வந்து இங்கே இவரை எடப்பாடி மாற்றிடுறாங்க. அதெல்லாம் அவங்க ரொம்ப சீரியஸாக கேட்குறாங்க. அப்படியான்னு, ஏங்க இதெல்லாம் ஜோக்கா இல்லை அப்படின்னு. ஓ சார் ஜோக்கா, நான் கூட மிரண்டேன் சார் அப்படின்னு. அந்த மாதிரி நரேட்டிவ் செட் பண்ணுறதுக்கும் இன்றைக்கி ரெடியாக இருக்கும். இது ஒரு பக்கம். இன்றைக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் நடந்திருக்கு, நம்ம ஏற்கனவே பேசினோம். அமலாக்கத்துறையோட அந்த வழக்கு இன்றைக்கி வந்திருந்த போது ஏற்கனவே அந்த நீதிபதிகள் விலகிறது, வேற ஒரு புதிய நீதிபதிகள் அதில் இது பண்ணியிருக்கும்போது இன்றைக்கும் சராமாரியான கேள்விகள் வந்து கேட்கப்பட்டிருக்கு தமிழக அரசை நோக்கி. என்ன நடந்தது இன்றைய தினம்? ஈடி கை ஓங்கியது போல ஒரு தோற்றம் இருக்கே, அது உண்மைதானா? ஈடி கையெல்லாம் ஓங்கலை, நீதிபதிகள் மாறினோன்னா விமர்சனமாக மாறிடுச்சு. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா விழா 60 மணி நேரம் மனித உரிமை மீறல், இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்கன்னொன்னா நாங்கள் அப்படி இல்லைங்க, ஈடி பயந்து போய் நாங்கள் அப்படி இல்லைங்க, அந்த மாதிரிலாம் பண்ணல, அவங்களெல்லாம் நாங்கள் தேவைப்பட்டவங்களை அனுப்பிச்சி வச்சோம், இதெல்லாம் பண்ணோம், இந்த மாதிரிலாம் சொல்லாதீங்க, நான் சிசிடிவி பார்த்தேன்னா அவ்வளோதான் அப்படி இப்படின்னொன்னா, பொய் சொல்லாதீர்கள் அப்படின்னொன்னா, பொய் சொல்லாதீர்கள் அப்படின்னு மீடியாக்கள் எல்லாம் போட்டு. அதுக்கப்புறம் அந்த விசாரணையில் வந்து இன்னும் சில விஷயங்கள் நடந்தது, அதெல்லாம் கூட பெருசாக ஹைலைட் பண்ணல. அவங்க என்ன சொன்னாங்க, ஏங்க என்ன மனு இது, எங்களை கேட்காம சர்ச்சை வரக்கூடாதுன்றீங்க, காமெடியாக இல்லை, 19 போய் திருத்தி கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னதெல்லாம் கூட மீடியாக்கள் பெருசாக ஆக்கலை. சில கோர்ட் ரிப்போர்ட்டர்ஸ் மட்டும் அதை பதிவு பண்ணியிருந்தாங்க. அப்போது இந்த எதை பெருசாகணுமோ அதாக்காமல் இது பண்ணாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அந்த அமர்வு வந்து அவர்கள் நாங்கள் இதிலேருந்து விலகிக்கிறோம் அப்படின்னு சொன்ன பிறகு புது அமர்வுக்கு மாறிடுச்சு. புது அமர்வு நீதிபதி SM சுப்பிரமணியம் அவர் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பொதுவாகவே வச்சு காட்சி எடுத்துருவார். பல விஷயங்களில் அவருடைய விசாரணை அந்த தீர்ப்பு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒரு அக்கா நீ சம்பவம் இருக்குடான்ற மாதிரி இருக்கும். கேள்விகளும் அந்த மாதிரி வரும். அவர் வந்து இன்றைக்கி வந்தவுடனே அதே மாதிரி ஆரம்பித்து மிலாட் 60 மணி நேரம் அப்படி இப்படின்னு 60 மணி நேரம் உங்கள் போலீஸ்லாம் செய்ய மாட்டாங்களா, இது ஒரு மேட்டம் தூக்கிட்டு வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி. முதல்ல ஒரு கவர்மெண்ட் கரப்ஷனை என்ன பண்ணுறதுன்றத யோசிங்க அப்படின்னு. நைட்டு ஃபுல்லாக வந்து இதுதான் அது சொன்னால் இதாக படுங்கன்னா நைட்டு ஃபுல்லாக ஒட்டிகிட்டு இருந்தேன் அப்படின்னு தூக்கி போடுற மாதிரி. என்னல்ல எல்லாத்தையும் மொத்தமாக எங்களுடைய மெயின் அஜெண்டாவே தான் 60 மணி நேரம் தானே. ஈடி அது அப்புறம் சரி போட்டாச்சு, அது இல்லை, அப்புறம் வேறு உங்கள் கோரிக்கை என்ன நேராக சொல்லுங்கள் அப்படின்னும், என்ன அது பட்டுன்னு இப்படி சொல்கிறாரு அப்படின்ட்டு, இல்லை அதை பண்ணிட்டாங்க இதை பண்ணிட்டாங்கன்னு. இந்த நடுவில் ஒருத்தர் எந்திரிச்சு அவர் வந்து ஒரு சமூக செயற்பாட்டாளர், எங்களை இந்த வழக்கில் சேர்த்துக்கணும், நாங்கள் சில தகவல்கள் சொல்ல வேண்டியிருக்குது
அப்புறம் யானை ராஜேந்திரன் சீனியர் கவுன்சில் அவர் எழுந்திரிச்சு என்னையும் சேர்த்துக்கணும், இதில் பல விஷயங்கள் பேச வேண்டியது. இவங்க அரசு தரப்பும் இவங்களும் ஐயோ இவங்களாம் சேர்க்கறது சட்டத்தில் இடம் இல்லை, அது மாதிரிலாம் கிடையாது, அது நான் முடிவு பண்ணிக்கிறேன், நீங்கள் உங்கள் இதை சொல்லுங்கள் என்னன்னு நீங்கள் இது பண்ணுங்கள் சொல்லுங்கள் அப்படின்னோன்னா அதுக்கப்புறம் இடி அவங்களுடைய இதை தாக்கல் பண்ணியிருக்காங்க. அதில் இடி பல விஷயங்கள் இன்றைக்கி ஓப்பனாக அடிச்சிருக்காங்க. இது நம்மளாம் சொன்னது தான். ஆனால் பெரும்பாலும் இந்த பத்திரிகையாளர்களுக்கு நம்ம லகுடப்பாண்டிகளுக்கு இடி பற்றி நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னா அதில் சட்டத்தில் என்ன சொல்லியிருக்கு, நீதிமன்ற தீர்ப்புகள் இதற்கு முன்னாடி என்ன இருக்குது, அந்த அடிப்படையில் தான் இடி இயங்கும். நீங்கள் என்ன தான் இடி மத்திய அரசு இன்று இடி ஒரு ஏவலாளாக பயன்படுத்துகிறது, அவர்கள் பழிவாங்க, அதெல்லாம் ஒரு பக்கம் பழிவாங்க தான் செய்வாங்க, ஏவலாளாக தான் பயன்படுத்துவாங்க. நீங்கள் அதுக்கு தலையை கொடுக்குறீங்க. புதுசாக போய் ஒருத்தட்ட இல்லாத ஒன்று பண்ண முடியுமா? அப்போ ஏதோ இருந்தால் தான் உள்ளே வர முடியும். அதுலேயும் எதுவுமே இல்லைன்றது தான் இவங்களுடைய வாதம். ப்ரிடிகேட்டட் ஆஃபென்ஸ் கிடையாது அது இதுன்னு. அது இடி அன்றைக்கே அடிச்சிட்டாங்க. இது வந்து பிசிஆர் ஆக்டில் பிசி ஆக்டில் இந்த மாதிரி விஷயம் இதெல்லாம் இருக்குது, இதை அட்ரஸ் பண்ண தான் வந்தோன்னு. அப்போது இந்த மாதிரி வாதங்கள் இந்த விஷயங்கள்லாம் என்னென்ன சட்டப்பிரிவு இருக்குது, அதுக்குள்ள எவ்வளோ அதிகாரம் இருக்குது, இன்றைக்கி அதை வச்சு அவங்க என்ன சொல்கிறாங்க, சர்ச் வாரண்ட்டு போன தடவை சர்ச் வாரண்ட்டு நீங்கள் காட்டாது இதுன்னு நான் கூட நினச்சேன், சர்ச் வாரண்ட்டு காட்டியிருக்கணும் கொடுத்துருக்கணும் அப்படின்னு. ஆனால் அந்த மாதிரி எங்களுக்கு ஈடிக்குன்னு சில அதிகாரங்கள் இருக்குது, எங்கள் இதில் வந்து அந்த மாதிரி கொடுக்கணுன்னு இதெல்லாம் கிடையாது. சர்ச் வாரண்ட்டை காட்டலாம், அவங்க படிக்கலாம், படிச்சுட்டு தெளிவானோன்னா அதில் சைன் வாங்கிக்கலாம், அதனால் இதில் கிடையாதுன்னு ஒரு இதை ஆர்கியூமெண்ட் வச்சுருக்காங்க. இது ஒன்று. ரெண்டாவது, வாக்குமூலங்கள் பதிவு செய்கிறது பிஎம்எல் ஆக்டு 17 பிரிவு பிரகாரம் வாக்குமூலங்கள் கொடுக்கறது தான் செல்லும். நீ அதை மாற்றிலாம் நீங்கள் அப்புறம் சொல்லலாம் முடியாது. மூணாவது, அவங்க வைக்கிற பிரதான கோரிக்கை 60 மணி நேரம் அடைச்சி வச்சாங்க, அதெல்லாம் அவங்க வருத்தப்படுறாங்களே, இது அந்தந்த ஊழியருக்கு தானே பாதிப்பு, தனிப்பட்ட அவங்க தான் வரணும். மனித உரிமை மீறலோ எது இருந்தாலும் அவங்க தான் வரணும். அவங்களுக்காக ஒரு நிறுவனம் வருதுன்னா அந்த நிறுவனம் தன்னை இவர்களை கேடயமாக பயன்படுத்துகிற மாதிரி, இந்த வார்த்தையை பயன்படுத்தலை, அவங்க சொல்கிற அர்த்தம் தான், அவங்களுக்காக இவங்க ஏன் வர்றாங்க, அதனால் இது செல்லத்தக்கதல்ல அப்படின்னு. அதான் அவரே தட்டி விட்டார், இது ஒரு மேட்டரே கிடையாது, போலீஸே அந்த வேலை பண்ண போங்க அப்படின்ட்டாரு. இன்னொன்று, நாங்கள் அப்படி பண்ணலைங்க, நாங்கள் பெண்களை அவங்களுடைய இரவு நேரம்ன்றதுனால அவங்கள அனுப்பிச்சி வச்சிட்டோம். அப்புறம் அந்த பொது மேலாளர் ஒருத்தர் சொல்கிறாங்க, அவருக்கு வந்து இதய பலகீனன்றதுனால அவரையும் நாங்கள் நீங்கள் நைட்டு போயிட்டு காலைல வாங்கினது பண்ணோம், எல்லாருக்கும் உரிய இது கொடுத்தோம். அதில் சிலர் வந்து இல்லை நாங்கள் இருக்கிறோன்ட்டு இருந்தாங்க. எல்லாத்துக்கும் மேலே இந்த 60 மணி நேரம் சொல்கிறீங்கல்ல, அதுக்கெல்லாம் லிமிட்டேஷன்லாம் கிடையாதுங்க, எந்த சட்டத்துலேயும் இவ்வளோ நேரத்துக்குள்ளே முடிக்கணும் அப்படிலாம் கிடையாது. அதனால் இவங்க முன்னாடி எப்படி கொண்டு வந்தாங்கன்னா டீடைன் பண்ணி வச்சுருந்தாங்க, ஒரு 24 மணி நேரம் டீடைன் பண்ணலான்னு. ரைடுன்ற மாதிரி விஷயங்களில் இவ்வளோ தான் டைம் அவ்வளோதான் டைமில் ரைடு முடிகிற வரைக்கும் எங்களுக்கான, இப்போ ஐடி ரைடெலாம் பார்க்குறீங்க 3 நாள் 5 நாள்லாம் போயிருக்கு, அந்த மாதிரி எங்களுக்கான அது பவர் இருக்குது, அதனால் இதில் இவங்க கொஷின் பண்ண முடியாது அப்படின்றாங்க. இதுனாச்சா சர்ச் வாரண்ட்டும் அதே மாதிரி சொல்லிட்டாங்க. ரெண்டாவது, இவர்களிடம் வந்து பறிமுதல் பண்ணாங்க, இவங்களை அரெஸ்ட் பண்ணாங்க, மிரட்டினாங்கன்னு சொன்னதையும் இல்லை, நாங்கள் அந்த மாதிரி எதுவும் பண்ணல, நாங்கள் முறையாக இது பண்ணி வாக்குமூலம் வாங்கினோம், எல்லாம் பண்ணோம், பஞ்சநாமாலேருந்து எல்லாமே சைன் பண்ணோம், அவங்க எல்லாம் ஒத்துக்கிட்டு தான் போட்டாங்க, வாக்குமூலம் ஒத்துக்கிட்டு தான் கொடுத்தாங்க. 17A அந்த பிரிவு பிரகாரம் தான் நாங்கள் பண்ணியிருக்கோம். இதில் அப்படி நாங்கள் பண்ணியிருந்தா இவங்க 10 நாள் கழித்து நாங்கள் சில டாக்குமெண்ட்ஸ் கேட்டிருந்தோம், அதுக்கு அவங்க எல்லாமே எம்டியிலேருந்து எல்லாமே எங்களுக்கு கடிதம் எழுதுகிறாங்க. அந்த கடிதத்தில் நாங்கள் நீங்கள் கேட்ட டாக்குமெண்ட்டை கொடுக்கறதுக்கு மேலும் சில நாட்கள் எங்களுக்கு அவகாசம் தேவைப்படுகிறது அப்படி தான் எழுதியிருக்காங்களே தவிர, நீங்கள் எங்களை அரெஸ்ட் பண்ணீங்க, நீங்கள் எங்களை மிரட்டினீங்க, நீங்கள் எங்களை கட்டாயப்படுத்தி வாக்குமூலம் வாங்கினீங்க, நாங்கள் கொடுத்த வாக்குமூலத்தை நாங்கள் திரும்ப அந்த மாதிரி எதுவுமே இல்லையே, அப்போது இதுலேருந்தே தெரியுதா நாங்கள் வந்து முறையாக தான் நடந்திருக்கோன்னு சொல்லிட்டு அப்படின்னு ஒரு வாதத்தை வச்சுருக்காங்க. பொதுவாக இதெல்லாம் பார்க்கும்பொழுது இவர்கள் சொல்கிற எதுவுமே இது கிடையாது, அபராதத்தோடு இந்த மனுவை தள்ளுபடி பண்ணணும்னு கோரிக்கை வச்சுருக்காங்க. இதில் யானை ராஜேந்திரன், அவர் முரளிதரன் ப்ளஸ் இந்த இதெல்லாம் வச்சு அப்போ அவங்க என்ன சொல்லிட்டாங்க, இடி பதில் மனுக்கு நாங்கள் வந்து பதிலுக்கு பதில் சொல்லணும், அதுக்கு எங்களுக்கு அவகாசம் வேண்டும் அப்படின்னோன்னா ரைட் எடுத்துங்க, டேக் யுவர் ஓன் டைம், 8ஆம் தேதி வந்துடுங்க. அதுக்கு 8ஆம் தேதி வந்து ஒரு புதுசாக ஒரு மனுலாம் நோ, 8ஆம் தேதி இறுதி வாதம், உங்கள் தரப்பு அரசு தரப்பு, டாஸ்மார்க் அரசு தரப்பு சொல்லிடணும் இறுதி வாதம். இவங்க 2 பேர் யானை ராஜேந்திரன் முரளிதரன், அது கவர்மெண்ட் அது கோர்ட் அனுமதிக்கு தானே தெரில, இருந்தால் அதுவும் 8ஆம் தேதி நடக்கும்.
9ஆம் தேதி இடி தன்னுடைய ஃபைனல் ஆர்கியூமெண்ட்டை இதை பேஸ் பண்ணி கொடுத்துடணும். அதுக்கு பிறகு உத்தரவு தான் அப்படின்னு முடிச்சிருக்காங்க. இது கிட்டத்தட்ட ஒரு வகையான பின்னடைவு தான். ஏன்னா இது பெரிய விஷயமாக இவங்க காமிச்சது 60 மணி நேரம் சட்டவிரோதமாக வாக்குமூலம் வாங்கினது, இந்த பொருளுங்கள்லாம் சர்ச் பண்ணது, அதெல்லாம் வந்து எங்களுக்கு அதுக்கான இது இருக்குது. சர்ச் பண்ணும் பொழுது தேவைப்படும் பொருட்களை நாங்கள் கைப்பற்றுவதற்கு எங்களுக்கு இந்த ஆர்டிக்கலில் இது இருக்குன்றாங்க. அந்த வாக்குமூலம் இந்த மாதிரி விஷயங்கள் வாங்குறதெல்லாம் விஜய் மண்டல்னு ஒரு வழக்கு இருக்குது சுப்ரீம் கோர்ட்டில். அந்த வழக்கு இதை மேற்கோள் காட்டி சொல்லியிருக்காங்க. அப்போது நாங்கள் முழுசும் இப்படி இந்த அடிப்படையில் தான் நடந்திருக்கோம்னு சொல்கிறாங்க. அதனால் பெரும்பாலும் எனக்கு தெரிஞ்சு இது ஒரு வகையான சரியான பதில். கிட்டத்தட்ட நீதிமன்றம் இதை ஏற்றுக்கும். இதை மீறி அவங்க இதுக்கு ஏதாவது பதில் எடுத்துகிட்டு வராங்களா அப்படின்றது 8ஆம் தேதி தான் பார்க்க முடியும். கண்டிப்பாக சார், தொடர்ந்து பேசலாம். மிக்க மகிழ்ச்சி. நன்றி.